الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى: وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக மரணத்தை நினைத்தல் மற்றும் நம்முடைய கனவுகளையும் நம்முடைய ஆசைகளையும் குறைத்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இரண்டாவது வசனம் சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனம். இதில் அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான், இறுதி தீர்ப்புக்குரிய அந்த வேலையை பற்றி ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவனே மழையை பொழிவிக்கின்றான். அன்னையரின் கருவறைகளில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனே அறிவான். எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகின்றான் என்பதை அறிவதில்லை. தான் எந்த பூமியில் மரணமடைவோம் என்பதும் எந்த மனிதனுக்கும் தெரியாது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா 5 விஷயங்கள், மறைவான விஷயங்கள், இதற்கு மஃபாத்திஹுல் கைப் என்று சொல்லப்படும் மறைவான கல்வி. இந்த மறைவான கல்வி அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். பிற யாருக்கும், மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு வல்லுநர்கள் அவர்கள் அதை என்ன ஆராய்ச்சி செய்தாலும் சரி, இந்த 5 விஷயங்களில் யாரும் இதனுடைய கல்வியை பெற முடியாது. இதனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதில் முதல் விஷயம் சொல்லும் பொழுது, இறுதி தீர்ப்பு நாள் எப்பொழுது இந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ் இன்தஹு இல்மு ஸா, அந்த 5 விஷயங்கள் என்ன? ஒன்று, மறுமை எப்பொழுது நிகழும், அந்த கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன். வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இதனுடைய கல்வி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கும் பொழுது மத்தஸ்ஸா என்று கேட்கிறார்கள், அல்லது மஸ்ஸா என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மல் மஸ்ஊலு அஅலமு அன்ஹா மினஸ்ஸாயில். கேட்கக்கூடியவருக்கு எப்படி தெரியாதோ அதே போல பதில் சொல்லக்கூடியவருக்கும் தெரியாது. அப்போ முதல் விஷயம் மறைவான கல்வி என்பது முதல் விஷயம். அது மறுமை நாள் எப்பொழுது நிகழும் என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். இங்கு தோராயமாக சில விஷயங்களை வைத்துக் கொண்டு படம் பிடித்து மக்களுக்கு அது ஆகிவிடும் என்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் முஃமின்களாக இருக்கின்றோம், ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். பெரிய அத்தாட்சிகள் எதுவரை வராதோ அதுவரை மறுமை நிகழாது. இது மறைவான விஷயம். இரண்டாவது, யுனஸ்ஸிலுல் கைஸ், மலையை பொழிய வைப்பதும். எப்பொழுது பொழிய வைக்கின்றான் என்ற அந்த கல்வி, அந்த ஞானம் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கும், யாருக்கும் தெரியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய சில கருவிகளை வைத்து, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை வைத்து ஒரு கணக்கை போடுகின்றார்கள். அது ஒரு தோராயமாக சொல்கின்றார்களே தவிர அவர்கள் உறுதியாக சொல்வது கிடையாது. மாறாக நாம் பார்க்கின்றோம், இந்த வானிலை மையத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது இன்று இப்படி இருக்கும், மழை பொழியும் என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் மழை பெய்யாது. ஹாலிடே விட்டுருப்பாங்க, லீவ் விட்டுருப்பாங்க, ஸ்கூலு காலேஜுன்னு. அன்னைக்கு மழையே இருக்க. இப்படி என்ற விஷயங்கள் அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்களுடைய ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான். ஆனால் அது நிகழ வேண்டும் என்று தெரியாது. இரண்டாவது விஷயம் அல் கைஸ் என்று சொல்லப்பட்டது இந்த வசனத்துல. மத்தர் என்று சொல்லப்படும் கைஸ் என்பது, சுப்ஹானல்லாஹ், இந்த கைஸுக்கு இந்த மழை, எந்த மழையை பரக்கத்தும் கைரையும் கொண்டு வருகின்றதோ அந்த மழைக்கு தான் கைஸ் என்று சொல்லப்படும். அதனால்தான் நாம துவா கேட்கும் பொழுது அல்லாஹும்ம அகிஸ்னா என்று கேட்கின்றோம். அல்லாஹும்ம அம்திர் அலைனா என்று கேட்பது கிடையாது. என்ன அர்த்தம்? சில மலை என்ன பிரயோஜனம் இல்லாத மலைகள் இருக்கும்.
மழை பொழியக்கூடிய வானத்திலிருந்து மழை பொழியும் பொழுது புரோஜனம் இல்லாத மழையும் ஏற்படுது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸில் இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் என்றால் என்ன நம்ம நினைப்போம்? என்ன நினைப்போம்? மழையே பொய்யாம இருந்ததுன்னா, பூமியெல்லாம் வறண்ட பூமி ஆயிடுச்சுன்னா அதுதான் பஞ்சம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது. பஞ்சம் என்பது ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லும் பொழுது, பஞ்சம் என்பது மழை பொழியாது என்பது கிடையாது. பஞ்சம் என்பது மழை பொழியும், ஆனால் பூமி விளைக்காது, பூமி விளைச்சலை தராது, பூமி அந்த மழையை தக்க வைத்துக் கொள்ளாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அதனால்தான் ஹதீஸில் வரக்கூடிய இன்னமசன அந்தும்திர் பல தம்புத்துல் அர்து ஷைஆ. பஞ்சம் என்பது என்னவென்றால் மழை பொழியும், பல தும்பித்து அல் அர்த ஷைஆ. இந்த பூமி எந்த ஒரு விளைச்சலையும் கொண்டு வராது, எந்த ஒரு விளைச்சலும் ஏற்படாது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பஞ்சம் ஏற்படும். அப்போ இங்கு இந்த மழையை பொழிவதும் அதனால் வரக்கூடிய நமக்கு நன்மையும் அது பரக்கத்தாக இருக்குமா என்ற விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். மூன்றாவது வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயும் கருவில் இந்த சிசு எந்த நிலையில் இருக்கின்றது என்று அறியக்கூடியவன், எப்படி இருக்கின்றான் என்று அறியக்கூடியவன் அல்லாஹ் தான். இப்பொழுது ஒரு கட்டம் தாண்டிய பிறகுதான் என்ன செய்யறாங்க, சில கருவிகளை வைத்து சில மிஷின்ஸ்களை வைத்து என்ன செய்யறாங்க, சில டெஸ்ட் மூலமாக அறிந்து கொள்கின்றார்கள், ஆண் குழந்தை இருக்கின்றதா பெண் குழந்தை இருக்கின்றதா என்று அறிந்து கொள்ளும். இல்லை என்றால் அது இந்திர துளியாக இருக்கும் பொழுது, தாயுடைய கருவில் இருக்கும் பொழுது ஒரு கட்டம் வரை யாரும் அதை அறிய முடியாது. அது மட்டும் இல்லாமல் கியாமத் நாள் வரை அந்த குழந்தை சரியான முறையில் பிறக்குமா, பிறந்த பிறகு அவனுக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கப்படும், வாழ்வாதாரம் எவ்வளவு இருக்கும், என்னென்ன விஷயங்களை சம்பாதிப்பான், எங்கு மரணிப்பான், இது அனைத்துமே யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் மறைவான கல்வி. இதுவும் அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக நான்காவது, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது நாளை என்ன சம்பாதிக்க போகின்றான். என்ன நன்மையை தேடக்கூடியவனாக இருப்பானா, பாவங்களை செய்யக்கூடியவனாக இருப்பானா, என்ன நாளை அவன் பொருளாதாரத்தை திரட்டுவானா, அல்லது பொருளாதாரத்தில் இருந்து அவன் நஷ்டம் வாளியாக ஆவானா என்று யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நாளைக்கு இது செய்வேன், இது செய்வேன், இது செய்வேன். ஆனால் நம்மளால செய்ய முடியுதா? செய்ய முடியவில்லை. அப்போ நாளை செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் தான் அறியக்கூடியவன், நாம் எதுவுமே அறிவது கிடையாது. இந்த நொடிக்கு அடுத்த நொடி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கே தெரியும். அப்போ இந்த அனைத்து விஷயங்கள் இது அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ஜோசியம் பார்த்துட்டு, கைரேகையை பார்த்து கிளி விடுறேன், எலி விடுறேன், பேய் விடுறேன், பிசாசு விடுறேன் சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களை உன்னுடைய வாழ்வாதாரத்தையோ அல்லது உனக்கு என்ன ராசி என்று பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஒரு ஷிர்கை கொண்டு செல்லும். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நபர் ஜோசியமிடம் செல்லக்கூடியவனாக இருக்கட்டும், கைரேகை அல்லது பால் புத்தகத்தை கொண்டு பார்க்கக்கூடியவனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சூனியத்துடைய தொடர்பாக இருக்கின்றது. இப்படி ஒரு மனிதன் கைரேகை ஜோசியம் சொல்லக்கூடியவரிடம் சென்று ஒரு முஸ்லிம் சென்று விட்டான் என்றால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? வெறும் சென்று விட்டான் என்றால், அவன் சொன்னதை அதை ஏற்றுக்கொண்டான் அல்லது நம்பிவிட்டான் என்றால் அவன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை நிராகரித்து விட்டான். அப்போ பொதுவாக இந்த விஷயத்தில் எங்கு யார் மாட்டுகின்றால், அது எங்கு யார் சிரமம் தவறு விடுகின்றார்கள் என்றால் பெண்கள் இதில் விழுது விடுகின்றார்கள், அண்டை வீட்டார்கள் சொல்லி. இப்போ நான்காவது விஷயம் என்ன, நாம் என்ன சம்பாதிக்க போறோம் நமக்கு தெரியாது. ஐந்தாவது, வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு உயிருக்கும் தெரியாது எங்கு மரணிப்போம், எங்கு நாம மரணிப்போம் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எத்தனையோ சம்பவங்களை நாம் கேட்டிருப்போம். அந்த நபர் அந்த ஊருக்கு நம்முடைய வாழ்க்கையில போயே இருக்க மாட்டார், ஆனால் அவருக்கு மௌத் அங்கதான் வந்திருக்கும். ஒரு தன்னுடைய மனிதன் வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் இருந்திருப்பான். தன்னுடைய எவ்வளவு என்றால் ரிட்டையர்ட் ஆனக்கூடிய நிலை, அந்த ஓய்வு அந்த ஆயுள் அடையும் வரை அங்கதான் இருந்திருக்கார். ஆனால் அவருடைய மௌத் என்பது தன்னுடைய தாய்நாட்டிலும் இல்லை, அவர் வாழ்ந்த நாடும் இல்லை, வேறு எங்கேயோ ஏற்பட்டார். வரும் பொழுது ஏதோ ஒரு அசம்பாதம் ஏற்பட்டதோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வரும் பொழுது மௌத்தானக்கூடிய நிலையை இப்படி எண்ணற்ற விஷயங்களை பார்க்கப்போ இதுவும் என்ன, அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கு.
இந்த விஷயங்கள் இந்த வசனத்தை பதிவு செய்து இந்த தலைப்பில் ஏன் சொல்லப்பட்டது? இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது நாளை என்னை என்ன சம்பாதிக்க போகின்ற உனக்கு தெரியாது, நாளை நீ எங்கு மரணிக்கின்றாய் என்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனே, மறுமையுடைய விஷயத்தை நீ நினைவுக்குள், இந்த உலகத்துடைய ஆசைகளை குறைத்துக்கொள், இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை குறைத்துக்கொள். என்ன இருந்தாலும் எப்பொழுதாவது ஒரு நாள் நீ போகணும், அது எப்போ என்று தெரியாது, அடுத்த நொடிக்குள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன், உன்னுடைய டைம் டியூரேஷன் எப்போ முடியும் என்று தெரியாமல் இருக்கக்கூடியவன், ஏன் அதிகமான ஒரு கற்பனைகள் கனவுகளை நீ வளர்த்துக் கொள்கின்றாய், நிறைய எண்ணங்களை நீ அதிகமாக இந்த உலகத்துடைய தொடர்பான விஷயத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றாய் என்று இங்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றான். ஆக நாம இந்த வசனத்தின் மூலம், ஒன்று, மறைவான கல்வி அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன், இது அல்லாஹுடைய பிரத்யேகமான கல்வியில் ஒன்றானது, இதை யாருக்கும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவது கிடையாது, தான் நாடியவர்களை தவிர. சிலருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், தன்னுடைய நபிமார்களுடைய சிலருக்கு என்ன செய்ய அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை தெரியப்படுத்துகின்றான். என்ன அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்ற அர்த்தம் இல்லை, அல்லாஹ் வஹி மூலம் தெரியப்படுத்த விடுகின்றான், இது இப்படி இப்படி நடக்கும் என்று. இல்லை என்றால் அவர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது, மறைவான விஷயம் இல்முல் கைப் என்று சொல்லுங்க என்று சொல்லப்படும் பொழுது என்ன சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்கின்றான், நபியை நீங்க சொல்லுங்க, இன் குன்து ஆலமுல் கைப், நான் மறைவான விஷயத்தை அறிந்திருந்தென்றால் என்ன செய்திருப்பேன், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மையான விஷயத்தில் இன்னும் அதிகப்படுத்தியிருப்பேன். வமா மஸ்ஸானிய பிஸ்ஸூ, எனக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத அளவுக்கு என்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த விஷயம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய கனவுகளாக இருக்கட்டும், நம்முடைய அனைத்து எண்ணங்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே மறுபடிய சிந்தனையை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மௌத்து எந்த ஒரு நொடியும் வரக்கூடிய இருக்கின்றது. எத்தனையோ வாலிபர்களை நாம் பார்க்கின்றோம், நான் நீண்ட காலம் வாழ்வேன் என்று நினைத்தார்கள், ஆனால் அவர்களுடைய ஆயுள் மிக குறைவாக தான் இருந்தது. எத்தனையோ பலசாலி உடல் ஆரோக்கியம் இருந்தவர் என்ன நினைத்தார், நான் நீண்ட ஆயுள் வாழ்வேன், ரிட்டையர்ட் ஆன பிறகு பள்ளி வாசலை பிடிச்சுக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆச்சு, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே ஆகிவிட்டார்கள். அவர்கள் சில ஆண்டுகள் அதே பெட்ல கழித்து விட்டார்கள். 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் என்று இயலாமையில அவங்க தள்ளப்பட்டார்கள். அல்லாஹ். ஆக யாருடைய நிலையும் நிலையாக இருப்பது கிடையாது. எப்பொழுது வேண்டும் என்றாலும் மாறக்கூடிய ஒரு இந்த உலகமாக இருக்கின்றது. அதற்காக நம்முடைய ஆசைகளை, நம்முடைய அனைத்து கனவுகளை, விஷயங்கள், உலகம் உடைய விஷயத்தில் நாம் குறைத்து கொண்டு மறுமையுடைய விஷயத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். மௌத்துடைய நினப்பு மற்றும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமனாரியவர்களுக்கும் மறுமைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.